எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.2ல 11th சம் சொல்லித்தரேன். ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் given by f of x equal to x square minus x plus 1 is neither strictly increasing nor strictly decreasing on minus 1, 1. ஸோ இந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங்கும் இல்லை டிக்ரீஸிங்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 2x minus 1 equal to 0. ஸோ 2x equal to 1, x equal to 1/2. ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி இன்டர்வல் ஃபார்ம் பண்ணலான்னா இங்கே -1, இங்கே நமக்கு கிடச்சிருக்கிறது 1/2, இங்கே வந்து +1. ஸோ இதிலேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கணும். இதிலேருந்து 1/2. ஸோ 1/2ங்கிறது 0.5. ஸோ இதுக்கு நடுவில் உள்ள நம்பர் 0 எடுத்துக்கலாம். ஸோ x equal to 0 எடுத்துக்கலாம். 1/2 2ல் 1 1னா ஸோ 0.6 கூட எடுத்துக்கலாம். இந்த நம்பர் எடுத்து நம்ம செக் பண்ண எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போடணும். இது 6/10 கூட எடுத்துக்கலாம். இல்லாட்டி 3 to 3/5 கூட எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ இப்படி எடுத்துக்கலாம். அந்த இன்டர்வல்குள்ளே இருந்து நம்பர் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் டேபுலர் காலம் போடுறேன். interval f dash of x nature. So x equal to -1லேருந்து 1/2 0, x equal to 0. f dash of xல தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். f dash of 0 equal to 2 into 0 minus 1. ஸோ -1 நெகட்டிவில் வருது. ஸோ இந்த இன்டர்வல் -1/1லேருந்து 1/2க்குள்ளே செக் பண்ணுறப்போ நெகட்டிவில் வந்தால் டிக்ரீஸிங். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 to 1 செக் பண்ண போகிறோம். அதில் வந்து இந்த பாயிண்ட் 3/5ன்னு எடுத்திருக்கேன் நான். f dash of 3/5, 2 into 3/5 minus 1, 2 3s are 6 minus 5 divided by 5, 6 minus 5 1/5. ஸோ இது வந்து பாசிட்டிவில் வருது. இதில் நெகட்டிவ் லெஸ் தென் 0, இது கிரேட்டர் தென் 0. பாசிட்டிவில் வருது. ஸோ பாசிட்டிவில் இருந்தாலே இன்க்ரீஸிங். ஸோ இந்த இன்டர்வல் 1/2 to 1ன்ற நம்பருக்கு ஸோ பாசிட்டிவ் வருது. ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த -1லேருந்து 1க்குள்ளே இந்த ஹாஃப் இன்டர்வலில் வந்து நெகட்டிவ் வருது. இதில் இப்போ இன்க்ரீஸிங் வர்றதுனால இந்த டோட்டலாக -1, 1 இந்த இன்டர்வலில் நெய்தர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் நார் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்னு எழுதணும். நெய்தர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், இந்த ஹோல் இன்டர்வல் -1 to 1 ஹோல் இன்டர்வலும் சேர்த்து எழுதுகிறப்போ நெய்தர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் நார் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் எழுதணும். நெக்ஸ்ட்டு 12th சம். Which of the following functions are strictly decreasing on 0, π/2? ஸோ ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க 0, π/2. இது ஓப்பன் இன்டர்வலாக க்ளோஸ் தெரியல. பட் அந்த இன்டர்வல்குள்ளே நம்ம செக் பண்ணணும். ஏ வந்து cos x. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து f of x வந்து cos xன்னு எடுத்துக்கலாம். cos xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x வந்து -sin x. ஸோ 0லேருந்து π/2க்குள்ளே 90 டிகிரி. அதனால் x வந்து நம்ம 60 டிகிரி எடுத்துக்கலாம். 60 டிகிரி எடுத்தோன்னா அதுக்குள்ளே அந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. 60 டிகிரினா π/3ன்னு எடுத்துக்கணும். ஸோ -sin π/3.
சைன் 60 டிகிரியோட வேல்யூ வந்து மைனஸ் ரூட் 3/2. ஸோ மைனஸ் ரூட் 3/2 நெகட்டிவ் வரனால டிக்ரீஸிங். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்கள் டிக்ரீஸிங் வருது. இந்த ஆப்ஷன் ஏ டிக்ரீஸிங் வருது. அடுத்தது செகண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது பி சம். இது வந்து ஏ, இது பி. காஸ் 2x அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் காஸ் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 2x. ஸோ 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2. ஸோ அதே வேல்யூ π/3 எடுத்து பார்க்கலாம். சைன் 60 டிகிரியோட வேல்யூ ரூட் 3/2. ஸோ மைனஸ் சைன் 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ π/3. 2π/3. 6 2 12 120 டிகிரி. இது 60 டிகிரி. 60 இன்ட்டு 2 120 டிகிரி. இங்கே ஒரு 2 இருக்குது. அந்த 2 இங்கே ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். 120 டிகிரி. 120 டிகிரியை மைனஸ் 2 இன்ட்டு சைன் 90 + 13 எழுதலாம். 90 + 13 சைனோட குவாட்ரண்ட்டே தான். ஸோ மைனஸ் 2 சைன் 90 + θ காஸ் θ. ஸோ இதில் காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரியோட வேல்யூ வந்து ரூட் 3/2. ஸோ மைனஸ் 2, இது ஒரு ரூட் 3/2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் ரூட் 3. ஸோ இதுவும் நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் இருந்தாலே டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு சி காஸ் 3xன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் 3x. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 3x. 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 3. ஸோ இப்போ இதே வேல்யூ π/3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் சைன் 3 இன்ட்டு π/3. மைனஸ் 3 சைன் பை. ஸோ π/3 வந்து சைன் 180 டிகிரியோட வேல்யூ வந்து 0 வருது. 0 வச்சு செக் பண்ண முடியாது. அதனால நம்ம π/6 எடுத்து பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ 30 டிகிரி. π/6. ஸோ எடுத்தோன்னா மைனஸ் சைன் 3 இன்ட்டு π/6. இங்கே வந்து ஒரு 3 π/2. சைன் 90 டிகிரியோட வேல்யூ வந்து 1. ஸோ மைனஸ் 1, இது 3. ஸோ நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்தாலே டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு tan x d வந்து ஆப்ஷன் டி. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து tan xன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ tan xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். tan xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து π/3னா 60 டிகிரி. ஸோ காஸ் 60 டிகிரியோட வேல்யூ காஸ் 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. ஸோ எக்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் π/3. ஸோ சீக்கண்ட் 60 டிகிரியோட வேல்யூ 2. ஸோ 2 ஸ்கொயர் 4. ஸோ இது வந்து பாசிட்டிவில் வருது. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ்னு இருந்தாலே இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் டியில் தான் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். மற்ற எல்லாமே டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். ஸோ இதுவும் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் பாசிட்டிவ்ன்றனால இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு 13th சம். On which of the following intervals in the function f of given by f of x equal to x power 100 plus sin x minus 1 strictly decreasing. அந்த மொத்தம் 4 இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. 0 1 ஏ ஆப்ஷன் ஏ பி சி டி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த இன்டர்வலே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் பவர் 100 வந்து இது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். என் எக்ஸ் பவர்
n minus 1. ஸோ அதே மாதிரி sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ இது வந்து n x power n minus 1னால 100 x power 100 minus 1 வந்து 99. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. -1 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ வந்து A ஆப்ஷனில் 0,1 இது பாசிட்டிவ் நம்பர் தான் எடுத்திருக்கோம். 0க்கும் 1க்கு நடுவில் 1/2 நம்ம எடுத்தோம்னா இது பாசிட்டிவ் ஆகிடும். காசோட வேல்யூவும் இதுவும் பாசிட்டிவ் தான் ஆகும். ஸோ அதனால f' வந்து கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0 இருந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இது இன்க்ரீஸிங் தான் வருது. அவங்க டிக்ரீஸிங் எதுலன்னு கேட்டிருக்காங்க. இது இன்க்ரீஸிங் தான் வருது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வந்து π/2, π/2ன்றது 90 டிகிரி, இது 180 டிகிரி. ஸோ இதை வந்து ரேடியனாக கன்வெர்ட் பண்ணாலும் இது பாசிட்டிவாக தான் ஆகும். காஸ் 90க்கும் 180க்கும் நடுவில் 120 டிகிரி எடுத்தோன்னா காஸ் 120 டிகிரி வந்து இப்படி எழுதலாம். காஸ் 90 + 30. காஸ் 90 + 30 வந்து 90 + 30 வந்து மைனஸ் sin 30. ஏன்னா இது வந்து காசோட குவான்டிட்டி சைனோட குவான்டிட்டி தான். -sin 30 -1/2. ஸோ இது வந்து π/2 to π, இது 90, இது 180 டிகிரி. ஸோ நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். ஸோ இது வந்து 100 மல்டிப்ளை -1/2. இதில் வந்து 100 இன்ட்டு இதுனா பாசிட்டிவ் இருக்குது. பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்து டோட்டலாக f' வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் தான் வரும். இது 90 இது ரேடியனுக்குள்ளே இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் பாசிட்டிவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து 0க்கும் π/2க்கும் நடுவில். ஸோ இந்த டிகிரியும் பாசிட்டிவில் தான் எடுக்க போகிறோம். அந்த காசை இந்த டிகிரி 0 to π/2க்கு நடுவில் 30 டிகிரி எடுத்தோன்னா இது f' வந்து x பவர் 100 x பவர் 99 + cos xன்னு இருக்குது. இது வந்து 45 டிகிரி எடுத்தோன்னா இது cos x வந்து 45 டிகிரி எடுத்தோன்னா இதுவும் பாசிட்டிவ் தான் வரும். cos 45 டிகிரி 1/√2. ஸோ இதுவும் பாசிட்டிவ். இந்த ஹோல் டேர்மும் பாசிட்டிவ் வரனால இதுவும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். ஸோ எந்த இன்டர்வெல்லுமே டிக்ரீஸிங் வராதனால ஆப்ஷன் டி தான் எடுத்துக்கணும். நன் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட்டு 14th. Find the least value of a such that the function f given by f(x) equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க x² + ax + 1 is strictly on 1,2. இந்த இன்டர்வல் 1,2ன்ற இன்டர்வலில் இன்க்ரீஸிங் சொல்லி காமிக்கணுன்றாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் f'(x). x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 2x + a. இப்போ அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 1 less than x less than 2ன்னு. x lies between 1 and 2ன்னு. ஸோ இந்த ஃபார்மில் வரணுன்றனால 2x வரணுன்றனால மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை 2 பண்ணணும். ஸோ இங்கே என்ன ஆகும் 2 less than 2x less than 2 2s are 4. அதேமாதிரி 2x + a வரனால ஆடிங் போத் சைட்ஸ் பை +a. இங்கே வந்து 2 + a less than 2x + a less than 4 + a. ஸோ இந்த 2x + a தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது f'(x). அப்போது இதில் வந்து 2 + a less than f'(x) less than 4 + a இதை எடுத்துக்கணும். இவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இது வந்து இன்க்ரீஸிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்க்ரீஸிங்காக இருக்கணும்னாலே f'(x) வந்து greater than 0 பாசிட்டிவ். ஸோ இதில் இந்த பார்ட்டை நம்ம எடுத்துக்கணும். f'(x) இருக்கிற இடத்துல 2 + a இருக்கிறனால 2 + a greater than 0. இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா a greater than -2. இப்போ +2 இந்த பக்கம் வச்சுன்னா -2 ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஏயோட வேல்யூ.
நெக்ஸ்ட்டு 15th sum. Let I be any interval disjoint from -1, 1. In the prove that the function f given by x plus 1 by x strictly increasing on I. அது அந்த இன்டர்வல்லை தவிர மற்ற இன்டர்வலில் இன்க்ரீஸிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த இன்டர்வலில் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா இந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியப்னா 1 பை எக்ஸை டிஃப்ரென்ஷியப்னா -1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 0. இப்போ 1 - 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எல்சிஎம் எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் -1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே போச்சுனாலும் 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1. இப்போ நம்ம இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுறப்போ -∞ இங்கே இருக்குது, இங்கே -1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு நம்பர் எடுக்கணும், இங்கேருந்து ஒரு நம்பர் எடுக்கணும், இங்கேருந்து ஒரு -1லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே நம்ம இந்த நம்பர் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு -2 எடுத்துக்கலாம். இந்த இன்டர்வலில் 0 எடுத்துக்கலாம். 1லேருந்து இன்ஃபினிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 2. இதெல்லாம் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் -1 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ இன்டர்வலுக்கு பாக்ஸ் போட்டுக்க போகிறோம். இன்டர்வல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நேச்சர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போது -2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில். எக்ஸ் வந்து -2னா -2 ஸ்கொயர் -1 பை -2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வந்து 4, 4 - 1 3 பை 4 பாசிட்டிவாக வருது. ஸோ இந்த இன்டர்வலில் -∞ டு -1, இந்த இன்டர்வலில் பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். அடுத்தது -1க்கும் 1க்கும் நடுவில் 0ன்னு எடுத்துக்கலாம். அதை இதை இன்டர்வலில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் 0 ஸ்கொயர் -1 பை 0 ஸ்கொயர். ஸோ 0ன்னு 1/2ன்னு எடுத்துக்கலாம். நான் 0ன்னு எடுத்தால் இந்த ஹோல் டேர்மே 0 ஆகிடுது. அதனால் 1/2 ஸ்கொயர் -1 பை 1/2 ஸ்கொயர். ஸோ 1 - 2 ஸ்கொயர் வந்து 4, 1 - 4 பை இது 4 டிவைடட் பை 1/4. ஸோ 4 கேன்சல் ஆகிடும். -3. ஸோ நெகட்டிவில் வருது. அதனால தான் டிஸ்ஜாயின்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வலில் -1, 2 நெகட்டிவில் வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். ஸோ அவங்க அந்த இன்டர்வலை தவிர மற்ற இன்டர்வலில் இன்க்ரீஸிங் வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது 1 to ∞. ஸோ இது 1/2. இப்போ 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும் 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் -1 பை 2 ஸ்கொயர். 4 - 1/4, 4 - 1 3/4. ஸோ பாசிட்டிவில் வருது, greater than 0. ஸோ பாசிட்டிவில் வந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.